பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே, நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே, உன்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவர் நமக்கு ஒரு பலனை கொடுக்கிறார், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு பலன். அது எப்படி வருகிறது? அவரே நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் கை அவனோட உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். தாவீதை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் கை அவனை பலப்படுத்தும், என் கை அவனோட உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். இந்த நாளிலே நம்மையும் ஆண்டவர் உறுதியாய் நிலைநிறுத்துவார், மாத்திரமல்ல நம்மை பலப்படுத்துவார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 32ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலத்தால் இடை கட்டுகிறார். பலத்தால் இடை கட்டி நம்முடைய வழியை செவ்வைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் எப்பொழுதுமே வழி விலகி போக முடியவே முடியாது. காரணம், அவர் நம்முடைய வழியை செவ்வைப்படுத்துகிற தேவன். அவர் நமக்கு முன்னாலே சென்று கோணலான எல்லாவற்றையும் செவ்வையாக்கி நம்மை நேர் வழியிலே அழகாய் நடத்துகிற ஒரு தேவன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவனாய் இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உன்னுடனே கூட இருப்பேன், உன்னை பலப்படுத்துவேன், உன்னை நிலைநிறுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினாலே உன்னை எப்பொழுதும் தாங்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை பலத்தால் இடைகட்டுகிற ஒரு தேவன், எல்லா பலவீனங்களையும் மாற்றி பலப்படுத்துகிற தேவன். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு விட்டார், நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்து விட்டார். அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம், அவருடைய தழும்புகளினாலே நம்மை பலப்படுத்துகிறார். நாம் ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம். நம்மை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார். நமக்கு சகாயம் செய்யும் கேடகமாய் அவர் இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். சங்கீதங்களின் புஸ்தகம் 138ஆம் சங்கீதம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது,
உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன், எல்லாவற்றையும் செய்ய பலன் தருகிற தேவன் மாத்திரமல்ல, அவரே நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கரத்தின் கிரியைகளை ஒருபோதும் நெகிழ விடவே மாட்டார். உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்று சொல்லி இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய கை எப்படி தாவீதோடு கூட இருந்ததோ அதே போல அவருடைய கை நம்மோடு உறுதியாய் இருக்கிறபடியினாலே ஒருபோதும் நாம் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறது. ஒவ்வொரு நாளும் புது பலத்தால நம்மை இடைகட்டுகிற ஒரு தேவன், நம்முடைய வழியை, நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிற தேவன், தடைகளை நீக்கி போட்டு ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து சென்று நமக்கு அதிசயங்களை ஆண்டவர் செய்வார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த நாளிலே அவருடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். எப்பொழுது அந்த பலன் நமக்கு கிடைக்கிறது? கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது. ஆகவே தான் தாவீது எழுதுகிறார், கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி. ஆகவே கர்த்தருக்காக நாம் பொறுமையுடன் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆகவே இன்றைக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய பலனை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொருவருடைய பலவீனங்களையும் மாற்றி ஆண்டவர் ஒரு புது பலனை தந்து ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே பலப்படுத்தி, மேன்மைப்படுத்தி, உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலைகளிலே பலனை இழந்து போய் சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு பலப்படுத்துவீராக. ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து அறிக்கை பண்ணட்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அறிக்கை பண்ண ஒரு உன்னத பலன் ஒவ்வொருவரையும் நிரப்பி அவர்களை ஆண்டவருக்கு சாட்சியாய் எழுப்பி நிறுத்தப் போகிறபடியினால் உமக்கு நன்றி. அநேக அற்புதங்களை, அதிசயங்களை இன்றைக்கு ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளப் போகிறபடியினால் உமக்கு நன்றி. ஆண்டவர் பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற தேவன், நீதியின் வலது கரத்தினாலே ஒவ்வொருவரையும் தாங்கி மேன்மையான உயர்வுகளை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.